அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கந்தாகை என்பவர்களுக்கு மந்திரியாக இருந்த அந்த மனிதனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை விளக்கி காண்பிப்பதற்காக ஆண்டவர் பிலிப்புவை கொண்டு வந்ததை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தியோப்பியா என்கிற நாட்டிலிருந்து எருசலேம் வரைக்கும் வந்து தேவனை தொழுது கொண்டு திரும்ப செல்கிற அந்த நேரத்தில் அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் புரியாமல் போனதற்கு காரணம் என்ன? அந்த நாட்களிலே இருந்த யூதர்களுக்கான பிரச்சனைகள் என்ன? யூதர்களுக்கானாலும் சரி, யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களுக்கானாலும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருந்த காரியம் என்ன என்பதை நாமும் அறிந்து கொள்வோமானால் இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களையும் வேதத்தினுடைய உண்மையையும் சரியான விதத்திலே நாம் உள்வாங்கி நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கவனிங்கள், ஒருவேளை நம்முடைய தேசத்திலே இருக்கிற புறவினத்தார் என்று சொல்லும்போது அவர்கள் வேதத்தை அறியாதவர்கள். ஆனால் யூதர்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய கரங்களிலே இருக்கிற பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற இந்த 39 புஸ்தகங்களையும் தங்கள் கரங்களிலே வைத்திருக்கிறவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது. அப்படி இருக்கும்போது அவர்கள் கரங்களில் இருந்த வார்த்தை, அவர்களுடைய தீர்க்கதரிசி மேசியாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? இத ஒரு தெளிந்த சிந்தையோடு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா புஸ்தகத்தில் 40 முறை தாசன் அல்லது ஊழியக்காரன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 800 முறை இந்த தாசன் ஊழியக்காரன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த தாசன், ஊழியக்காரர், சர்வன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை யாரையெல்லாம் குறிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமாக பார்த்தாலே ஒரு 5 நபர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே என் தாசனாகிய இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல இஸ்ரவேலை தேவனுடைய ஊழியக்காரர் என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் சொல்றாரு? இஸ்ரவேலை. அதே மாதிரிதான் 44ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களிலேயும் வாசிக்கும் போது என் தாசனாகிய யாக்கோபே. அப்போ முழு இஸ்ரவேலை சொல்லும் போதும் ஆண்டவர் எப்படிதான் சொல்றாருன்னா தாசன் அல்லது ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன், சர்வன்ட் அப்படின்னு போட்டு இஸ்ரவேலை மட்டும்தான் குறிப்பதாக யார் புரிந்துட்டாங்கன்னா இந்த யூதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் 40 முறையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை யாருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க? அவர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா எல்லா இடத்திலையும் யூதர்களை குறித்து மாத்திரம், இஸ்ரவேலர்களை மாத்திரம் குறித்து சொல்லவில்லை. 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே ஒரு ஐ விட்னஸ் குறித்து சொல்லி இருக்குது. அது யாருன்னு சொல்லப்படல. நான் தெரிந்து கொண்ட என் தாசன், நான் தெரிந்து கொண்ட என் தாசன் என்று இஸ்ரவேல் அல்லாத ஒரு சாட்சியை ஊழியக்காரர் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல கோரேசை ஆண்டவர் ஊழியக்காரன் என்று சொல்கிறார் அல்லது தாசன் என்று சொல்கிறார். நமக்கு தமிழ் பைபிள்ல 2 வார்த்தையும் போட்டிருக்கும், தாசன் போட்டிருக்கும், ஊழியக்காரன் போட்டிருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல சர்வன்ட் போட்டிருக்கும். இப்போ மூணாவதா கோரேஸ் ராஜாவை குறித்தும் என்னதான் சொல்லியிருக்குது? ஊழியக்காரன் அல்லது தாசன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல
இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று இன்னொருவரை குறித்து சொல்லப்பட்டது. ஐந்தாவது 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என் ஊழியக்காரனாகிய எலியாக்கீம், இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்கிற என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல தாசன் அல்லது ஊழியக்காரன் என்று போடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலை குறிக்கிறது, அல்லது சாட்சியை குறிக்கிறது, அல்லது கோரேசை குறிக்கிறது, அல்லது சிறப்பான ஒரு நபரை குறிக்கிறது, அல்லது யாரை கடைசியா எலியாக்கீமை குறிக்கிறது. இப்படி பலரையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக எழுதப்பட்டிருக்குது. ஆனா யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகள் தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். யாரை குறிப்பதாக எடுத்துக்கொண்டார்கள்? நல்ல கவனிங்க. வேதத்தை ஏன் நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, வேதம் கரங்களில் இருந்தது. ஆனால் இந்த வேதத்தை தவறாக புரிந்து கொண்டதினால் இயேசு மேசியாவாக வந்தபோது இந்த யூத ஜனங்களால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, அன்றைக்கு தான் அந்த பிரச்சனைனா இந்த 2000 ஆண்டுகளாக அந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இந்த பிரச்சனை. அப்ப இதை பார்க்கிற அல்லது இந்த வசனத்தை தியானிக்கிற தேவ சபை என்ன நினைக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், அல்லது என்ன கற்றுக்கொள்ளணும்னா, இந்த வேத வசனத்தை சரியா நம்ம அறியலன்னா, இந்த வேத வசனத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாவிட்டால் நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நிராகரித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நிராகரிக்கும் பட்சத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாவதற்கும் என்ன இருக்குது? வாய்ப்பு. இன்றைய காலகட்டத்திலே இந்த 2025ஆம் வருஷத்துல எத்தனை திருச்சபைகள் சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை விசுவாசிக்கிறது? எத்தனை திருச்சபைகள் உபத்திரவ காலத்தை குறித்து விசுவாசிக்கிறது? எத்தனை திருச்சபைகள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் என்பதை விசுவாசிக்கிறது? எத்தனை திருச்சபை இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை எருசலேமை மையமாக கொண்டு நடைபெறப் போகிறது என்பதை விசுவாசிக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்டால் அநேக நேரத்தில் அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்கள் எல்லாம் எதை மையமாக வைத்திருக்கிறது என்றால் உணர்ச்சிகளை மையமாக வைத்தேன். ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு ஏற்ற வார்த்தைகளையே பேசி 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 வேதத்தினுடைய உண்மையான காரியங்களை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்காத பிசாசினுடைய ஊழியர்கள் பெருகி இருக்கிற ஒரு பொல்லாத காலம். ஆகவே ஏசாயா புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காணாமல் தவறவிட்ட யூதர்கள் இன்றைக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை பணியாக சபைக்கு இருக்கிறார்கள். நாமும் தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க வேண்டாம். ஒவ்வொரு முறை நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதும், ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும் என்கிற ஒரு தாழ்மையான ஜெபத்தோடு கூட நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீங்க சபைக்கு இருக்கிற பிரச்சனை தான். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்களும் என்ன டெனாமினேஷன் தெரியுமா? இப்படிதான் யார் பேசுறாங்க? யூதர்களும் பேசுறாங்க. நாங்க யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியார். நாங்க யார்? இதெல்லாம் சொல்லி சொல்லிதான் கடைசி வரைக்கும் எதை ஏற்றுக்கொள்ள முடியல அவங்க. காரணம் என்ன? அவங்க கையில வச்சிருக்கிற புஸ்தகத்துல இது யாரை குறிச்சு சொல்லி இருக்குதுன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா தங்களை நோக்கி வந்த எத்தியோப்பியனுக்கு சரியான வழியை எருசலேமில் இருக்கிறவர்கள் காண்பித்திருக்க வேண்டும். அப்படி காண்பிக்காததினால்தான் ஆண்டவர் வனாந்திர பாதையில சேரட்ல வந்துட்டு இருந்த அந்த மனிதனை பிலிப்புவின் மூலமாக சந்திப்பதற்கு சித்தம் கொண்டார். யோசிச்சு பாருங்க. எருசலேம்ல தான் போனான், தேவாலயத்துக்கு தான் போனான், பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, சனகரிப் சங்கத்தார்கள் இருக்கிறாங்க, ஈவன் கமாலியல் அங்கே இருக்கிறான். ஆனா அவன் மூலமாக கூட இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் யாருக்கு கற்றுக் கொடுக்கப்படல? அதனாலதான்
ஆண்டவர் யாரை கொண்டு போக வேண்டியதாகி போச்சு? சமாரியாவில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை தேவதூதர் மூலமாக தரிசனமாகி அவனை வனாந்திர பாதைக்கு கொண்டு வந்து அந்த ரதத்தோடு ஏறி அவன் வாசித்துக் கொண்டிருந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த பிலிப்புவை தேவன் ஏற்படுத்த வேண்டியதாயிற்று. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஐயா, பிரதான ஆசாரியனுக்கு தெரியாத ஒன்று, சனகரின் சங்கத்துக்கு தெரியாத ஒன்று, கமாலியலுக்கு தெரியாத ஒன்று, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற பிலிப்புவுக்கு தெரிந்திருந்தது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர், நான் ஸ்நானம் எடுத்திருக்கிறேன் பிரதர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் பிரதர், எல்லாம் சரி பிரதர். வேதம் புரியுதா? எதற்காக நாம் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம்? சபையினுடைய நோக்கம் என்ன? சபையில என்னுடைய பங்களிப்பு என்ன? இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமா? சரி, நியூ கமர்ஸ் விட்டுருங்க. ஒரு 5 வருஷம் அதுக்கு மேல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமா? நமக்கு அதுல கவனம் இல்லை. நமக்கு கவனம் இல்ல, பிசாசு வஞ்சகமா நம்மளை திசை திருப்பி வச்சிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், பிறகு அதை பிடிச்சிட்டு ஜீவகாலம் முழுசும் ஆடிட்டே இருப்போம். எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் குறைவே இருக்காது. எல்லா காலத்திலும் என்ன இருக்கும்? அதையும் தாண்டி தேவனுடைய காரியங்களிலே கவனத்தை செலுத்துவதற்கு தேவனுடைய சபை கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இப்படி அநேகரை குறித்து ஊழியக்காரன் அல்லது தாசன் என்று சொல்லியிருக்கும் போது மேசியாவை குறித்து 5 இடத்துல இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கு. எத்தனை இடத்துல? 5 இடத்துல. 1, ஏசாயா 42 முதல் 13 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். இந்த வேத பகுதிக்குள்ள இந்த சர்வன்ட் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? மேசியாவாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது 49ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள் மேசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அடுத்தது ஏசாயா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும். சாரி, 5 சொல்லிட்டு 4 தான். இந்த 4 பகுதிகளிலேயும் மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் எதை பார்ப்போம்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் புரியணும்னா ஏசாயா 42ல இருந்தே ஆரம்பிக்கணும். ஏசாயா 42, 49, 50, அடுத்தது 52ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தில் இருந்து ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த மேசியா, இந்த ஊழியக்காரர் யார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எப்படி பொருந்துகிறது என்பதை நாம் அறிய முடியும். கவனிங்க, இதை குறித்த ஒரு தெளிவு அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு இருந்தது. நாம் ஏற்கனவே 3ஆம் அதிகாரத்தில் தியானிக்கும் போது இப்படி ஒரு வசனத்தை ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை. அங்க என்ன எழுதிருக்குன்னா தம்முடைய பிள்ளையாகிய இயேசுன்னு எழுதிருக்கு. ஆக்சுவலா அங்க என்ன எழுதிருக்குன்னா ஊழியக்காரராகிய இயேசுன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? இங்கிலீஷ்ல சரியா இருக்கு. இங்கிலீஷ்ல சர்வன்ட் போட்டிருக்குது. அது ஏன் தமிழ்ல அப்படி போட்டாங்கன்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் இங்க பேதுரு ஊழியக்காரராகிய இயேசுவை அவன் மேற்கோள் காட்டி பேசுகிறான். அப்போ தேவ சபைக்குள்ள இருந்த ஜனங்களுக்கு இந்த உண்மை புரிந்திருந்தது. எந்த உண்மை? ஏசாயா 42, 49, 50, 53 இந்த 4 வேத பகுதிகளும் மேசியாவாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை அவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? அறிந்திருந்தாங்க. ஆனா யாருக்கு தெரியல? ஒரு பாரம்பரியமான யூத பின்னணியத்தில் இருந்தவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. அதனாலதான் அவங்க தொடர்ந்து இந்த ஏசாயா புஸ்தகத்தை நிராகரிச்சுட்டே அல்லது இயேசுவை நிராகரிச்சுட்டே இருந்தாங்க.
இந்த நாட்கள்ல இதனுடைய தீவிரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்கள்ல ரபிகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஏசாயா 53 அதிகாரத்தை சினகாக்குல வாசிக்க கூடாது, ஜெபாலயத்தில் என்ன செய்யாதீங்க, வாசிக்காதீங்க. ஏன்? அதை வாசிச்சா சந்தேகம் வருகிறது, அது இயேசுவுக்கு பொருந்துகிறது. அதனால ஏசாயா 53 அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டாம், வாசிக்க வேண்டாம். அப்போ இப்ப நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியம் யூதர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பின்னடைவை கொடுத்திருக்குது அப்படிங்கறத நம்ம உணர்ந்தாதான் நம்ம இந்த கேட்கிற செய்தியினுடைய தீவிரம் நமக்கு புரியும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம் அப்படின்னு நம்ம போயிடுவோம். கவனி, ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவுக்கு இந்த தீர்க்கதரிசன காரியங்களை குறித்து பேசினான்னா, அவங்களுக்குள்ள அந்த 10 நாள் இருந்தாங்க இல்லையா? எந்த 10 நாள்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த 10 நாட்கள், காத்திருந்த நாட்கள். அங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வேத வசனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஆராய்ந்து பார்க்கிறாங்க. தாவீது என்ன சொல்லி இருக்கிறான், யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் பரிசோதனை பண்ணிக்கொண்டே இருந்ததின் விளைவாகத்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓ இது இயேசுவை குறித்து தான் சொல்லி இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில 4 காரியம் மிக முக்கியமானது. ஒன்று, அவருடைய ஊழிய காலத்தில் எல்லாம் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலேயே கவனமாக இருந்தார் இல்லையா? யோவான் 4:34 வாசிக்க வேண்டாம். 4:34 அவருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே. அடுத்ததா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பிதாவை பிரியப்படுத்துவது என்பதே அவருடைய இலக்காக இருந்தது. அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல யாரை பிரியப்படுத்துவது? தேவனை பிரியப்படுத்துவது. அடுத்தது யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பிரதான ஆசாரியராக அவர் ஜெபிக்கும் போது, நீ என்னை நம்பி கொடுத்த வேலையை நான் முடித்தேன் என்கிற அர்த்தத்திலே அவர் ஜெபிக்கிறார். கடைசியா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதிலே அவர் கவனமாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டு அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவருடைய சித்தம் செய்ய வேண்டும், அவர் எதற்காக என்னை அனுப்பினாரோ அதை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதிலே தான் அவர் கவனமாக இருந்தார். இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஏன் இஸ்ரவேலர்களால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ராவுடைய நாட்கள்ல வேதாகமத்துக்கு விளக்கம் சொல்கிற பழக்கம் வந்தது. என்ன பழக்கம்? எபிரேய வேதாகமத்துக்கு விளக்கம் சொன்னாங்க. அதாவது சிறையிருப்புக்கு போயிட்டு வந்த பின்பு அந்த ஜனங்களுக்கு வேதம் தெரியல. அப்போ எஸ்ரா என்ன பண்றாருன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அதற்கு அர்த்தம் சொன்னார். அதுக்கு என்ன சொன்னாரு? அர்த்தம் சொன்னார். அப்படி அர்த்தம் சொல்லும் போது எப்படி அங்க நடந்ததுன்னு தெரியல. நான் ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்கன்னா, எபிரேய மொழியிலும் சொல்லப்பட்டது, அராமைக் மொழியிலும் சொல்லப்பட்டது. எப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு? எபிரேய, அராமைக். வேதாகமும் எபிரேய மொழியில் இருந்தது, அதனால எபிரேய மொழியிலையும் சொன்னாங்க. அங்க இருந்த ஜனங்கள் அராமைக் பேசுறவங்களும் இருந்தாங்க, அதனால என்ன எதுலையும் சொல்லப்பட்டுச்சு? அராமைக் மொழியில. அப்போ அந்த நாட்களில் எஸ்ராவின் மூலமாக தொடங்கப்பட்ட இந்த எபிரேய வேதாகமத்தை அராமைக் மொழியில் வாய் வழியாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா விளக்கி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப எழுத்து வடிவம் கிடையாது எபிரேய மொழியில. எப்படிதான்? வாய் மொழியாக. ஒவ்வொரு காலத்திலும் இந்த சாமானிய மனிதர்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்காக விளக்கி சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது அராமைக் மொழியில. எந்த மொழியில? அராமைக் மொழி. இந்த அராமைக் மொழியை குறித்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அது அவங்களுடைய உண்மையான பாஷை கிடையாது. அது அடாப்டட், அது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அல்லது அவங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒன்று. அராமைக் மொழி என்பது யாருடைய பாஷை கிடையாது, அவர்களுடைய சொந்த மொழி கிடையாது, அவருடைய தாய்மொழி கிடையாது. அவர்களுடைய மொழி எபிரேய மொழியாகத்தான் கருதப்படுகிறது. அவர்கள் அராமைக் என்கிற மொழியை வேற இடத்துல இருந்துதான்
அவங்களுக்கு அங்க வேலைக்கு போகும்போது, அங்க பிரயாணம் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து அந்த மொழியை என்ன செஞ்சிருந்தாங்க, கற்றுக்கொள்கிறவர்களாக. எப்படி கிரேக்க மொழி பேசுகிறவர்களாக இருந்தார்களோ அப்படி பல அராமை பேசுகிறவர்களாகவும் இருந்தார்கள். இப்போ வாய்மொழியில விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் தொடர்ந்து எஸ்ராவின் காலத்தை தொடர்ந்து எல்லா காலத்திலையும் நடந்துகிட்டே இருக்குது. அப்படி விளக்கி சொல்லுகிற அந்த நபருக்கு பெயர் என்னன்னா மெதர்கமான். அதுக்கு பெயர் என்னது? மெதர்கமான். அப்படி சொல்லப்படுகிற விளக்கத்துக்கு பெயர் தர்கும். அதுக்கு பெயர் என்னது? தர்கும். இப்போ எபிரேய வேதாகமம் அராமை மொழியில வாய்மொழியாகத்தான் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்லப்பட்டு இருக்குது? வாய்மொழியில. வாய்மொழியில சொல்லப்பட்டிருக்கிற இந்த அந்த விளக்கத்தை கிபி 500வது வருஷத்துல 5வது நூற்றாண்டுல தான் எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப நான் உங்களுக்கு போட்டிருக்கிற இந்த படம் ஆதியாகமத்தினுடைய அந்த அட்டை, அராமிக் பைபிள். இது பைபிள் அல்ல, இது எபிரேய வேதாகமத்தினுடைய அராமிக் மொழிபெயர்ப்பு, அதனுடைய விளக்க உரை. அதனால அதனுடைய விளக்க உரை. அதனால பாத்தீங்கன்னா இதுல நிறைய வால்யூம் இருக்குது, கிட்டத்தட்ட 20 வால்யூம் இருக்குது. எபிரேய வேதாகமத்தினுடைய அந்த விளக்கம் அராமிக் மொழியில கொடுக்கப்பட்டிருக்குது. இது எத்தனை வால்யூம் இருக்குது? 20 வால்யூம் இருக்குது. இது 5வது நூற்றாண்டுல தான் இந்த மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஆனால் எஸ்ராவுடைய காலத்திலிருந்தே இந்த மொழிபெயர்ப்பு வாய் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையானது. சரி, இப்படி வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட ஒன்று அவங்களுக்கு எப்படி அதை நம்பி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல ஜோனத்தான் பென் உசியேல் எழுதுறாங்க, எழுதிக்கங்க, ஜோனத்தான் பென் உசியேல் அப்படி சொல்ற ஒரு ரபி, அவர் 1வது நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில 2வது நூற்றாண்டுல அவர் வாழ்ந்தார். அவர் மூலமாகத்தான் இந்த தர்கும் என்று சொல்லப்படுகிற அராமைக் விளக்க உரை எழுதப்பட்டதாக அந்த நாட்களிலே நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா, இந்த விளக்க உரை நான் ஏற்கனவே சொன்னது போல எஸ்ராவின் மூலமாக தொடங்கப்பட்டு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு புஸ்தகத்தை ஒவ்வொருவர் என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க, அர்த்தம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் ஆதியாகமத்தில் சொல்லியிருப்பார், ஒருத்தர் யாத்ராமத்தில் சொல்லியிருப்பார், ஒருத்தர் இப்படி ஒவ்வொரு புஸ்தகத்தையும் ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. அதனால ஒரே நபர் எழுதினதாக இந்த புஸ்தகம் என்ன செய்யல இல்ல. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு பாரம்பரியமான நம்பிக்கை இருந்துச்சுன்னா, 2வது நூற்றாண்டுல ஜோனத்தான் பென் உசியேல் என்று சொல்லப்படுகிற அந்த ரவி தான் இதை எழுதி கொடுத்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். சரி, இந்த கதைலாம் எதுக்கியா? இந்த ஜோனத்தான் பென் உசியேல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஊழியக்காரர் என்பது மேசியாவை குறிக்கிறது என்று எழுதுகிறார். யாரை குறிக்கிறது எழுதுறாரு? மேசியாவை குறிக்கிறது. அப்போ எபிரேய வேதாகமத்தில் வேலை ஊழியக்காரன் அல்லது தாசன் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இயேசுவை குறிக்கிறது. எஸ்ராவுடைய காலம் தொடங்கி அராமைக் மொழியிலே வாய்மொழியிலே திரும்ப திரும்ப பேசப்பட்ட காரியங்களும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஊழியக்காரர் என்பது யாரைத்தான் குறிக்கிறதுன்னு சொல்றாங்க? மேசியாவை. அப்படி இருந்தும் அவர்களால இயேசுவை மேசியாவாக என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இதை நம்ம ஈஸியா எடுத்துடக்கூடாது. இதுக்கு பின்னாட்கள்ல 10வது நூற்றாண்டிலையும் ஒரு ரபி வந்தார். அவர் பேரு ஷ்லோமோ இட்சாக்கி. இந்த 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜோனத்தான் பென் உசியேலும் 10வது நூற்றாண்டுல வந்த ஷ்லோமோ இட்சாக்கி. இந்த ரபியும் ரொம்ப முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த அராமைக் மொழியில இருக்கிற தர்குமுக்கு இவங்க தான் உத்தரவாதி என்பது போல. ஆனா இந்த இட்சாக்கி என்று சொல்கிறவர் சொல்லும் போது அவர் இஸ்ரவேலுக்கு ஒப்பனையாக சொல்கிறார். ஆனால் ஜோனத்தானை பொறுத்த வரைக்கும் அவர் அதை மேசியாவுக்கு சொல்கிறார். இப்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்களை 2 விதமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்று இஸ்ரவேலை குறிக்கிறது என்றும், ஒன்று மேசியாவாகிய இயேசுவை குறிக்கிறது என்றும். ஆனால்
ஜனங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, இத குறிச்சு பின்னாட்கள்ல இந்த யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய யூதர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி கொல்கதா மலையினுடைய அடிவாரத்திலே அமர்ந்து கொண்டு இந்த காட்சியை பார்த்து எழுதுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அமர்ந்து எழுதுறாரா யோசிச்சு பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் 700 வருஷத்துக்கு முன்னால. கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 700 வருஷத்துக்கு முன்னால. 700 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயாவினுடைய சிலுவை பாடுகளை கொல்கதா மலையின் அடிவாரத்தில் அமர்ந்து அவன் பார்த்து எழுதினானாம். அப்போ வேதத்தை சரியாக புரிந்து கொள்கிறவர்கள் இந்த ஊழியக்காரர் என்கிற பதம் இயேசுவை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் ஒரு கூட்ட இஸ்ரவேலர்கள், யூத ஜனங்கள், இந்த ஏசாயா புஸ்தகத்தில் ஊழியக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை என்ன செய்யறதில்லை, விசுவாசிக்கிறது. அது விசுவாசிக்காததுனாலதான் அவங்க இயேசுவை தவற விட்டு விட்டார்கள், இயேசுவை நிராகரித்தார்கள். இந்த வசனம் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருந்தால் அவர்கள் இயேசுவை என்ன செய்திருக்க முடியாது, நிராகரித்திருக்க முடியாது. அப்போ இந்த வசனத்தினுடைய உண்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். நமக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரி, இதை சொல்லும் போது ஒரு இலிஸ்ட்ரேஷன் இப்படி நான் வாசித்தேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான மறைந்து போன ஒரு ஊழியக்காரர் W. கிறிஸ்வல், அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர். அந்த நாட்களிலேயே வேதாகமத்தை நல்லா பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவர் இப்படி ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அமெரிக்க சிப்பாய் பிரான்ஸ்ல யுத்தத்துக்கு போன இடத்துல அந்த வெடிகுண்டுனாலே பாதிக்கப்படுகிறான். அவனுடைய சரீரம் உருக்குலைந்து போகிறது. கை காலெல்லாம் நிறைய அவனுக்கு காயமாகிறது. உடலெல்லாம் செதறி போனதெல்லாம் சாதாரணமாக யுத்தத்தில் போன எல்லாருக்கும் நடக்கக்கூடியது ஒன்றுதான். ஆனா அதை தாண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவனுடைய நினைவாற்றலை இழந்து விட்டான். எதை இழந்துட்டான்? அதனால இந்த கண், அதாவது சரீரத்தில் அவனுக்கு புண்கள், அவனுக்கு கட்டுகள் எல்லாம் இருந்தா கூட அவன் யாரையாவது பார்த்தான்னா என்ன கேட்பான்னா, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி கேட்பான்? என்ன, நான் யார் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? இதுதான் அவனுடைய மரணம் வரைக்கும் அவன் கேட்டுக்கிட்டே இருந்த கேள்வி. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது, அவன் யார் என்பதை மறந்து விட்டான். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியமா இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் சுயநினைவு இருக்குல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட நமக்கு பழைய மனுஷன்லாம் அப்பப்போ வந்துட்டு போறோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மனுஷனுக்கு யாருன்னு என்ன செய்யல, அவனுக்கு தெரியல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் கூட தான் வாழ்ந்த காலத்திலே தன்னை குறித்து சீஷரிடத்துல கேட்டார். எப்படி கேட்டாருன்னா, என்னை யார் என்று சொல்கிறார்கள்? என்ன யாருக்காவது தெரியுமாப்பா? தெரிஞ்சது அவங்களுக்கு சரியா தெரியல, ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அடுத்து நீங்கள் என்னை, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எலியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள். போதும், நல்ல கவனிங்க. யாரு கேட்டதுக்கு அங்க யாருக்காவது பதில் தெரிஞ்சதா? அப்போ அந்த நினைவாற்றல் போன ஒரு மனிதன் தன்னை குறித்த ஒரு அடையாளத்தை தொலைத்து விட்டு மற்றவரிடத்தில் கேட்டது போலதான் இங்க இயேசுவும் கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்கிறார்கள். இப்படி இருக்கும்போதுதான் அங்க ஒரு மனுஷன் சொல்றான், சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கு இயேசு சொன்னாரு, இத மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, யார் வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா.
நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து யார் என்பதை சீமோன் பேதுருவுக்கு யார் வெளிப்படுத்துறாங்களா? இந்த பகுதி நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா யூதர்கள் தவற விட்டுவிட்ட ஒரு அடையாளத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் யாருக்கு கொடுத்தான்? பேதுருவுக்கு. ஒருவேளை பேதுரு பெற்றுக் கொண்டது போல மற்ற யூதர்களும் அறிந்திருப்பார்கள், ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்காரு? இயேசுவை நிராகரிக்கிற பிரச்சனை வந்திருக்காரு. நினைக்கிறீங்க என்னையா சொல்ல வர்றீங்க? நீங்க தர்க்கம்ங்கிறீங்க, யூதர்கள்ங்கிறீங்க, ஒன்னும் புரியலையே. இப்ப வாங்க ஏசாயா 52 முதல் 4 வசனமும், ஏசாயா 42 முதல் 4 வசனங்களும் மேசியாவினுடைய அழைப்பை குறித்தும் அவர் செய்கிற ஊழியத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. எதை குறித்து எழுதப்பட்டிருக்குது? இத மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வரைக்கும் வாசிக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டிதான் அங்கே மத்தேயு யூதர்களுக்கு இயேசுவை மேசியா என்று காண்பிக்கிறார். அப்போ இந்த இடத்துல தாசன் என்கிற வார்த்தை யாரை குறிப்பதாக மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்குது? ஊழியக்காரன், மேசியா. யாரு? மேசியா. அந்த 4 வசனமும் முழுமையாக நிறைவேறல. அது முழுமையாக எப்பொழுது நிறைவேறும் என்றால் 1000 வருட அரசாட்சியின் போதுதான் நிறைவேறும். எப்போதான் நிறைவேறும்? 4ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் என்ன செய்யும்? காத்து. அப்போ பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த மேசியாவின் ராஜ்யத்திலே தான் அந்த காரியம் நிறைவேறுகிற ஒன்றாக இருக்கிறது. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னா அது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலேயும் நிறைவேறுகிறது. அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து அவருடைய ராஜ்யத்தின் காரியத்திலே என்ன செய்து நிறைவேறும். வேதாகமத்தினுடைய தீர்க்கதரிசிகள்லாம் அப்படித்தான். நம்மொரு தீர்க்கதரிசிகள் மாதிரி இல்லை. நம்மொரு தீர்க்கதரிசிகளுக்கு கண்ணை மூடினாலே எலுமிச்சம்பழமும் வேற ஏதாவது தான் கண்ணில் தெரியுதே தவிர வேற எதுவும் நிச்சய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. பாவம். ஆனா இவருக்கு தூரமா ஒரு பார்வை பாருங்க. எத்தனை வருஷத்தை தாண்டிய காரியங்களையும் இவரால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. கொல்கத்தா மலையின் அடிவாரத்தில் இருந்து கிறிஸ்துவின் பாடுகளை பார்க்க முடிகிறது. அதே இடத்துல இருந்து கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட போகிற 1000 வருட அரசாட்சியை குறித்தும் என்ன செய்யப்படுகிறது? பார்க்க முடியும். சரி, இரண்டாவது நம்ம அதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா 1வது வசனம். இந்த 1வது வசனம், நான் ஆதரிக்கிற என் தாசன். யார் சொல்றா? இதுதான் கேள்வி. யார் சொல்றா? அதுக்கு தெரியணும்னா 5ஆம் வசனத்தை வாசிக்கணும். வாசிங்க. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. அப்ப யார் சொல்றான்? நான் ஆதரிக்கிற என் தாசன் என்றால் இங்கே பிதாவாகிய தேவன், சிருஷ்டிகர், நடமாடுகிற ஜனங்களுக்கு சுவாசத்தை கொடுக்கிறவர். அவர் சொல்றாரு, இவர்தான் நான் ஆதரிக்கிற தாசன். அதோடு முடிஞ்சதுல அதோடைய தொடர்ச்சி என்ன இருக்குன்னா, இவரை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு, தெரிந்து கொண்டவர் இவரே, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்ப இந்த இடத்துல சர்வத்தையும் படைத்திருக்கிற ஒரு சிருஷ்டிகர் இந்த தாசனை குறித்து சொல்கிறார், இந்த ஊழியக்காரனை குறித்து சொல்கிறார், இவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் இயேசு கிறிஸ்து மருத்துவ மலையில் இருக்கும் போதும் சொல்லப்பட்டுச்சு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த வார்த்தையில 3 பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட வேத வசனங்கள் அடங்கி இருக்கிறது.
ஒன்று சங்கீதம் 2:7. அது கெத்துவீம் என்று சொல்லப்படுகிற செய்யுள் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஏசாயா 42:1 நபீம் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து தோராவிலிருந்து எடுக்கப்படுகிறது. தனக்கு என்று சொல்லப்படுகிற தோரா, நபீம், கத்துவீம் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டினுடைய 3 பகுதிகளில் இருந்தும் எடுக்கப்பட்ட வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து அங்கே ஞானஸ்நானம் பெறும்போது பிதாவாகிய தேவனால் சொல்லப்பட்டது, இவர் என் நேசகுமாரன், இவரே நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். அப்ப நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக நான் தெரிந்து கொண்ட என் ஆத்துமாவுக்கு பிரியமான என்னுடைய ஊழியக்காரரை நான் அனுப்ப போறேன், அவர் மேல் என் ஆவியானவரை நான் அமர பண்ணுவேன். அதுவும் அங்கே ஞானஸ்நானத்தின் போது நிறைவேறுகிறது. புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் என்ன செய்தாரா? இறங்கினார். அப்ப ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்தின் போதும் இயேசு கிறிஸ்துவின் மறுரூப மலையின் அனுபவத்தின் போதும் அது நிறைவேறிற்று. அது என்ன சொல்கிறது என்றால், சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகராகிய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுக்கிறேன். அப்போ ஏசாயா 42 அதிகாரம் 1ஆம் வசனம் இயேசுவை தான் குறிக்கிறது என்பதை அவர்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. யோசிச்சு பாருங்க, அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க. கேட்டாங்களா? கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுதா? சபையிலே இப்படிதாங்க சில நேரத்தில் வசனம் எல்லாம் பிரசங்கம் பண்ணா புரியுதா இல்ல சும்மா சத்தம் மட்டும் தான் கேட்குதா? புரிந்தவர்கள் விசுவாசித்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாக மாற்றப்பட்டார்கள். சத்தத்தை மட்டும் கேட்டவங்க அவங்களுக்கு என்னன்னே புரியல, அவங்க என்ன செய்யல? இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது நம்மளால கவனிக்க வேண்டியது 3ஆம் வசனத்துல, அங்கே 2ஆம் வசனத்துல தமிழ்ல அவர் என்ன செய்ய மாட்டாரோ? கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் போது நிறைவேறியதாக பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறான். வாசிக்கலாமா அந்த வேத பகுதியை? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாயிருங்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தாமை ஒப்புவித்தார். அப்போ இந்த 2ஆம் வசனத்தினுடைய நிறைவேறுதலை தான் பேதுரு கண்டு அனுபவித்து எழுதியிருக்கிறார் நிருபத்தில். அதை குறிச்சு ஒரு கமெண்ட்ல எப்படி எழுதியிருக்கிறாங்க வாசிக்கிறேன். கீழ்த்தரமான மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவர்களை கிளர்ச்சி செய்ய ஏவும் அரசியல்வாதிகளைப் போல அவர் பேச மாட்டார். எப்படி இருக்குது? திரும்ப வாசிக்கிறேன். கீழ்த்தரமாக மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவர்களை கிளர்ச்சி செய்ய ஏவும் அரசியல்வாதிகளைப் போல அவர் என்ன செய்ய மாட்டார். ஏன் பேசாம இருந்தார் அப்படின்னா, அதுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னா, பொதுவா ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது அவன் என்ன பண்ணுவானா, தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களை தூண்டி விடுவான். அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க? தூண்டி விடுறாங்க. அந்த மாதிரி இவர் எதுவும் ஜனங்களை தூண்டி விடலாம் இல்லை. இவர் எப்படி இருந்தாரா? அமைதியா இருந்தார். அதாவது பாடுகளுக்கு மத்தியிலேயும் இவர் அமைதியா இருந்ததற்கு காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அவர் கூக்குரலிடவில்லை, தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ணவில்லை. ஏன்னா
ஏற்கனவே அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற கரியை அணைக்காமலும் இவர் வாய் திறவாதிருந்தார். ஜனங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டிருந்தால் என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஜனங்கள் எல்லாரும் மார்பில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க குறிச்சு நமக்கு நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனா அதை தாண்டி இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல என்னப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லியிருந்தா என்ன இருந்திருக்கும்? நல்லது நடந்திருக்குமா இல்லையா, கெட்டது நடந்திருக்கும். பொதுவா அரசியல்வாதிகள் என்னதான் செஞ்சிருப்பாங்களா, அப்படிதான் செஞ்சிருப்பாங்களா. அப்ப நெறிந்த நாணலை முறிக்காமன்னா ஏற்கனவே சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற மக்களை கிளர்ச்சி செய்வதற்கு இவருடைய வாயின் வார்த்தைகள் அவர்கள் என்ன செய்யல, தூண்டல. அர்த்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம பாட்டு பாடுறோம். எப்படி நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியணையாதவர். ஆனா என்னன்னு தெரியாது. அந்த 2ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துக்கும் என்ன அர்த்தம்னா, சமூகத்தில் அடித்தட்டு மக்களாக இருக்கிற அந்த மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதிலே அவர் சுகம் கிடைப்பதற்கு அவர் என்ன செய்யல, அனுமதிக்கல. அவர் அமைதியா இருந்தார். அப்ப யோசிச்சு பாருங்களேன். 1ஆம் வசனத்துல வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவனுக்கு பிரியமானவர். 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல அவர் வாய் திறவாமல் பாடுகளை சகிக்கிற ஒரு மேசியா, ஒரு கிறிஸ்து. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அடுத்தது இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த முதல் 4 வசனங்களும் ஒரு இனி ஒரு நாளிலே ஸ்தாபிக்கப்பட போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், உம்முடைய ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறாரா? உடன்படிக்கையாகவும் ஒளியாகவும் வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது 42ஆம் அதிகாரத்தினுடைய மீதி இருக்கிற அந்த 13ஆம் வசனத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, அங்க 13ஆம் வசனம் இப்படி முடியுது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, முழங்கி கெச்சித்து தம்முடைய சத்துருக்களை என்ன செய்வார், மேற்கொள்வார். அப்போ ஒரு நாள்ல வாய் திறவாதிருந்தவர், ஒரு நாளிலே கூக்குரல் இடாமல் இருந்தவர், அப்படியே எல்லா காலத்திலும் இருக்க போவதில்ல. அவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு இந்த பூமியில அன்றைக்கு இருக்கிற அந்தி கிறிஸ்துவையும் அவனை சார்ந்தவர்களையும் அழித்து அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் என்ன செய்வாரா, சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுவாராம். அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல முதலாவது மேசியாவை குறித்த பாட்டு இந்த 13 வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை இஸ்ரவேலர்கள் வாசித்தார்கள். எபிரேய மொழியில வாசித்தாங்க, அராமைக் மொழியில அதனுடைய விளக்கங்களை எல்லாம் வாசித்தாங்க. ஆனா இது யாரை குறிக்கிறது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. அந்த அடையாளத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் புறவினத்தாராகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த நீண்ட காலத்துக்கு பின்பதாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் அர்த்தம் யாரில் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் மேசியாவின் மூலமாக, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இது எளிதான ஒன்று அல்லையா? இன்றைக்கும் தன்னுடைய கரங்களிலே எபிரேய வேதாகமத்தையும் தர்ஜும் என்று சொல்லப்படுகிற அராமிக் அந்த வேதாகமத்தினுடைய விளக்க உறவைகளையும் தங்கள் கரங்களிலே வைத்திருக்கிற யூதர்களுக்கு இது தவறவிட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையாக கொடுத்த ரட்சிப்பின் ஈவாக இருக்கிறது. இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எப்படி வாழ்வோம்? முந்தின பகுதியில் நான் சொன்னேன், பொறுப்பை உணர்ந்தவர்களாக வாழ்வோமோ பொறுப்பற்றவர்களாக நாம் வாழ்வோம். நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், எங்க தாத்தா பாட்டிலாம் யார் தெரியுமா, இப்படி ஒரு 4 தலைமுறை சொல்லலாம். அதுக்கப்புறம் யார் சொல்றது? அதிகபட்சம் நமக்கு தெரிஞ்சு ஒரு 5 தலைமுறை சொல்லலாம்.
அவங்க கிறிஸ்தவர்களா இருந்ததற்கு சான்று இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால தெரியல. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்ப தெரிந்து கொண்டாரா? எங்க தாத்தா கிறிஸ்துவரா மாறதுக்கு முன்னால, எங்க பாட்டி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை முன்குறித்தார். அவர் என்னை சுவீகார பிள்ளையாக்கி கொண்டார். எந்த தன்னுடைய நேசகுமாரனை, ஊழியக்காரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் என் நேசகுமாரனை, அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதே நேசகுமாரனை அனுப்பின அந்த சிருஷ்டிகர், அந்த பிதாவாகிய தேவன், மனுஷர்களுக்கெல்லாம் ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறவர், என்னையும் தெரிந்து கொண்டார். எதுக்காக? இப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஷணமாய் இருக்கிறது என்று. இப்போ அதே தேவன் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக? பக்கத்தில் கை வச்சுக்கிறார். எதுக்காக? இட்லி கடை வைக்கிறா? நமக்கு அதிகபட்ச ஆசை அதுதானே, ஏதாவது ஒண்ணு செஞ்சு பெரிய ஆளாயிருக்கு. ஆனா யோசிச்சுங்க, இந்த தேவன் ஏற்கனவே ஒருவரை தெரிந்து கொண்டார். அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கங்களை எல்லாம் அவர் புரிந்து கொள்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் அவர் கவனம் உள்ளவராக இருந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பைபிள்ல நிறைவேறி இருக்குது. இப்போ அதே தேவன் சொல்றாரு, என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டிருக்கிறாரா? இப்ப நான் அறியாமையினால யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக இட்லி கடை வைக்கிறதா என்னுடைய ஆயுள் கால தரிசனமாக வைத்திருக்கிறேன். இல்ல, இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலே பிதாவுடைய நோக்கம் வைக்கப்பட்டிருந்தது போல என் மேலும் தேவனுடைய நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் தகுதியுள்ளவன் என்பதனால் அல்ல, எனக்காக அந்த மேசியா, அந்த கிறிஸ்து, அந்த ஊழியக்காரர், பிதா பிரியமாயிருந்த அந்த தாசன் எனக்காக தன்னையே பலியாக கொடுத்ததினால, அவர் வாக்குவாதம் பண்ணாதவராக, ஜனங்களின் உணர்ச்சிகளை தூண்டாதவராக இருந்ததினால எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய மேன்மை, கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு. அல்லேலூயா. அது குறித்து இன்னொரு அந்த கமெண்ட்ல இருந்த வார்த்தை அதையும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. தமது உரிமைகளை இழந்த மனிதர்கள், சமுதாயத்தில் தாழ்வான நிலையில் இருக்கும் மனிதர்கள் ஆகியோருடைய தலையின் மேல் ஏறி அவர் தம்முடைய லக்கை நிறைவேற்ற மாட்டார். யாருக்கு மேல? அந்த வசனத்துக்கு அர்த்தம் எது? நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, தன்னுடைய உரிமைகளை இழந்த மனிதர்களை அவருடைய தலையில ஏறி உட்கார்ந்து தன்னுடைய லக்கை, அதாவது என்னை அவருடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு தன்னுடைய லாபத்துக்காக என்னை பயன்படுத்தவில்லை. அவர் எனக்கு உதவி செய்வதற்காக தன்னையே பலியாக கொடுத்தார். இருதயம் நொறுங்குண்டவரையும் ஒடுக்கப்பட்டோரையும் அவர் தேற்றுவார். அவர் விசுவாசத்தின் பொறியை ஊதி தீப்பந்தமாக மாற்றுவார். நியாயம் வெற்றி பெறும் வரை அவருடைய ஊழியம் தொடரும். மனிதர்கள் அவர் மீது கொண்டிருக்கும் வெறுப்போ, அவர்களது நன்றியற்ற தன்மையோ, எளிமையோடும் அன்போடும் அவர் அவர்கள் மேல் செலுத்துகிற அக்கறையை அணைத்து விடாது. ஐயா, நான் எவ்வளவு கசப்பான கோபமான வார்த்தைகளை அவர் மேல் வீசினாலும் அவர் எனக்கு காண்பிக்கிற அன்பு ஒரு நாளும் அணைந்து போகாது. அவர் ஒரு நாள் என்ன செய்யாது, அணைஞ்சு போகாது. அதனாலதான் எத்தனையோ நேரத்தில் நம்ம முறுமுறுக்கிறோம். எத்தனையோ நேரத்தில் பேதுருவை காட்டிலும் மோசமான விதத்தில் நம்முடைய வார்த்தைகளை கையாளுகிறோம். ஆனாலும் என்னை தள்ளிவிடவில்லை. அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அதற்கு பிறகும் எனக்கு அவர் என்னதான் செய்யறாரு? அன்புதான் காண்பிக்கிறார். ஒரு முறை எங்க வீட்டுல எங்க அப்பா மேல எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப கோபம் ஆச்சு. அது ஒரு இருண்ட காலங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காம நான் பிடிச்சதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் திமிரு கொண்டு நடந்து கொண்டிருந்த நாட்கள்.
எனக்கு ரொம்ப கோபம். ஒரு பக்கெட்ல ஒரு கேன்ல மண்ணெண்ணெய் இருந்துச்சு, ஒரு பைபிள் எடுத்தேன். உங்களுக்குலாம் எதுக்கு பைபிள் சொல்லி அந்த மண்ணெண்ணெய் கேன் எடுத்து அப்படியே பைபிள் மேல ஊற்றி தீயை கொடுத்துட்டு போனேன். எங்க அப்பா ஓடி வந்தார், தீப்பெட்டியெல்லாம் தட்டி விட்டுச்சு. உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்ன பண்ற அப்படின்னு கேட்டு ஏன்னா அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்யாத படிக்க தடுத்தார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு முன்னால நின்று பைபிளை பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த வேதத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல தீமை செஞ்சிடணும். இந்த தேவன் எனக்கானவர் அல்ல, இவர் என் மேல் அக்கறை உள்ளவர் போல தெரியவில்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய கசப்புகளையும் என்னுடைய விருப்புகளையும் அவர் மேல நான் காட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவர் பொறுமையா இருந்தார். அவர் தன்னுடைய அன்பை மட்டுமே எனக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். அந்த அன்பின் அக்கினி ஒரு நாளும் எனக்கு அணைந்து போகவே இல்லை. எல்லா காலங்களிலும் மனிதர்கள் எனக்கு காண்பித்த அன்பு மாறிக்கொண்டே இருந்தது. சில நேரத்தில் நேசித்தாங்க, சில நேரத்தில் நேசிக்கல. ஆனா என்னுடைய வாழ்வின் எல்லா தருணங்களிலேயும் அவருடைய நேச தளல் என் மீது பட்டுக்கொண்டே தான் இருந்தது, இருக்கிறது, இனியும் இருக்கும். இது பிதாவாகிய தேவன் எனக்கு கிருபையாக தந்தது. நிறைய நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையில என்ன நடந்தது என்பதை நாம் வாசித்து அந்த அடிப்படையில் உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வருவதற்கு முன்பதாகவே, என்றைக்கு மனிதன் பாவம் செய்து தேவனுடைய சாயலை இழந்தானோ அப்பொழுதே ஸ்திரீயின் வித்தாக முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்து ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசி மூலமாக அவர் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆனால் யூதர்கள் அந்த மேசியாவை குறித்த அடையாளத்தை அறியாமல் இருந்தார்கள், உணராமல் இருந்தார்கள். புறவினத்தான் ஆகிய எனக்கு இந்த வேதம் புரியவில்லை, ஆனால் அந்த நேச தளல் எனக்கு புரிந்தது. நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் முகமுகமாய் பார்த்தவன் அல்ல, ஆனால் இப்படி அறையப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவன். பார்த்தவனுக்கு இல்லாத ஒன்று, கேட்டதை அந்த கேட்ட சத்தியத்தின்படி எனக்குள் அந்த நேசத்தளல் என்னை தொட்டது. இந்த கால நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேச தளலை தான் ஆண்டவர் பிலிப்புவின் மூலமாக அந்த கந்தாக என்பவனுக்கு மந்திரியாயிருந்த அந்த மனிதனுக்கும் கொடுத்தார். எருசலேம் கொடுக்க முடியாத ஒன்றை, எருசலேமின் பலிபீடம் கொடுக்க முடியாத ஒன்றை, எருசலேமிலே காணிக்கை செலுத்தின போது அவனுக்கு கிடைக்காத ஒன்றை வழி பயணத்திலே இந்த வார்த்தை அவனுக்கு கொடுத்தது. இந்த கால நேரத்திலே இந்த வார்த்தை உங்களையும் தேடுகிறது. உங்களுக்கும் அவருடைய நேசத்தளல் காண்பிக்கப்படுகிறது. ஐயா, நீ கிறிஸ்துவை நேசிக்கலாம் அல்லது வெறுக்கிறவனாக இருக்கலாம், ஆனாலும் இந்த இயேசு வாக்குவாதம் செய்யாத இயேசு, கூக்குரலிடாத இயேசு, உன்னை தனக்கு சாதகமாக பயன்படுத்த விரும்பாமல், உன்னுடைய தலையில் ஏறி அமர்ந்து உன்னை அடித்து அமர்த்த நினைக்காமல் உனக்காக தன்னையே கொடுத்தவர். சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆண்டவர் என்ன அவருக்காக யூஸ் பண்ணிக்கிறார் போல. இல்ல, வசனம் அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவர் என்னுடைய வாழ்வை உயர்த்துவதற்குத்தான் தன்னை ஏணியாக தந்தாரே அல்லாமல் ஏன் தலையில ஏறி உட்கார்ந்து மனிதர்களை போல அவர் ஆட்சி செய்ய விரும்பவில்லை. புரியுதா? என் தலையில ஏறி உட்கார்ந்து மிளகா அரைக்கிறதுக்காக அவர் வரல, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல. என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை செய்கிறதின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை அழித்து விட அவர் நினைக்கவில்லை. மாறாக என் வாழ்வு செழிக்க வேண்டும் என்பதற்காகவே, என் வாழ்வு தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தன்னையே பலியாக தந்தார். யோசிச்சு பாருங்களேன். பிதாவாகிய தேவனே அவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டவர், நான் ஆதரிக்கிற என் தாசன், இவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். ஆனா அந்த நேசர், அந்த பிரியமானவர் கல்வாரி சிலுவையில தன்னை பலியாக கொடுக்கும் போது பிதாவாகிய தேவன் அமைதியா இருந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? ஏன் கைவிடப்பட்டார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்மை நீக்கும் பொருளாக அந்த பிரியமானவர் தன்னையே பலியாக கொடுத்ததினால்தான் இந்த வாழ்வு நமக்கு கிடைச்சது. ஆனா அப்ப
அப்படி கிடைச்ச வாழ்வை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பெருமை பேசுறோம் தெரியுமா? காரணம் என்னன்னா, நம்முடைய ரூட் எதுவுமே தெரியல. ஐயா, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறோம் என்றால், அதற்கு காரணம் என் பாட்டியும் தாத்தாவும் அல்ல. அது ஒரு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இல்லை என்றாலும் பிதாவாகிய தேவன் என் மேல் கொண்ட அன்பு, அதற்கு உடன்பட்டு அவருடைய நேசகுமாரனா இருந்தும் தன்னையே எனக்காக பலியாக தந்ததினாலே எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மேன்மை, இந்த சிலாக்கியம், இதுதான் என்னுடைய இந்த உயர்வுக்கு காரணமே அல்லாமல் வேறு எந்த காரியங்களும் அல்ல. இந்த நேசர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நான் ஒரு 4 காரியத்தை சொன்னேன். பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதாக இருந்தார். எனக்கு எப்படி இருந்தார்? என்ன செஞ்சாலும் பிதாவின் சித்தம். அடுத்தது, பிதாவை பிரியப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. Always to please the Father. வாசிங்க வசனத்தை, யோவான் 5:30. நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், நான் எனக்கு சித்தமானதை தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. அவர் சொல்றாரு, அந்த தாசன் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நான் எதை தேடல. அந்த போர்ஷன் மட்டும், கடைசி போர்ஷன் மட்டும் வாசிங்க. என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால். சித்தமானது இருக்கு, ஆக்சுவலா அது பிரியமானது தான் இருக்கும். ஐயா, நான் பிதாவினுடைய ஒரு நேசகுமாரனாக இருந்தாலும் என்னுடைய விருப்பம், எனக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்பவில்லை. எதை நான் செய்யறேன்? பிதாவினுடைய. அடுத்தது 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த, நான் செய்யும்படி நீர் என்னை எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன், கிரியையை, வேலையை நான் செய்து முடித்தேன். 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் யோவான் 13:31. அவன் புறப்பட்டு போனவனுக்கு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். நல்ல கவனிங்க. அப்போ நமக்கு ஜீவனை கொடுக்க வந்த அந்த தாசனாகிய ஊழியக்காரனாகிய மேசியா இயேசு கிறிஸ்து, அவர் என்ன செஞ்சார்னா, பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய பிரியம், பிதா தன்மேல் வைத்த நோக்கம், பிதாவின் மகிமை, இதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. அதையே நாமும் லட்சியமாக கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. எழுதி நிற்போம், ஜெபிக்க முடியும்.